subscribe. And this whole full month, இந்த 40 நாளும் கூட நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதா ஆங்கிலத்துல கொஞ்சம் பேசுறேன், அதுக்கப்புறம் தமிழ்ல பேசுறேன். ஏன்னா 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நமக்காக இந்த மாநகரத்தை கொடுத்து அன்பையோடு வரவேற்பது சாதாரண வேலை இல்ல. உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் ஐயா யோகி ஆதித்யநாத் அவர்கள், நம்முடைய MHRD இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள், மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்க வேண்டும் என்பதை யோசித்து இதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள், வாரணாசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட, அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியை சொல்லியாக வேண்டும். என்னோடு இந்த விழா மேடையில் இருக்கக்கூடிய MHRD டைரக்டராக இருக்கக்கூடிய மைத்திலி மேடம் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. காசி கோவிலுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நியமித்த ஒரு ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் இருக்கிறாங்க. காசி மாநகரத்தை சார்ந்த முக்கியமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த நிகழ்வு என்பது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நாள் சென்னையில் இருக்கும் பொழுது 2021 அவங்க சொன்னாங்க, 2 முக்கியமான பழமையான கலாச்சாரம் வாய்ந்த 2 ஊர்கள். காசி இஸ் டைம்லெஸ், காலத்தால் அழிக்க முடியாத, காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர் நம்முடைய காசி வாரணாசி. காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம். இரண்டையும் இணைக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் விரும்பினார்கள். அதன் பின்பு உருவானதுதான் இந்த காசி தமிழ் சங்கமம். முதல் ஆண்டு 2022 ஃபர்ஸ்ட் காசி தமிழ் சங்கமத்தை பொறுத்தவரை 2 கலாச்சாரத்திற்கான பாலமாக அதை வடிவமைத்தார்கள். ஒரு ஆண்டும் ஒரு தீம். 2023